ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம தமிழ் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் பணி தொடர்பான செய்திகள், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அப்படி சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். இதில் யார் யாரோடது இருக்குது? ஊவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குவனார், ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், ஓகேங்களா. ஸோ தமிழுக்கு வந்து யாரெல்லாம் தொண்டு செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது யார் எடுத்து கொடுத்துருக்காங்க? தேவனைய பாவனார், அப்புறம் அகரமுதலி, அப்புறம் பாவலரேறு பெருஞ்சித்தனார், சரிங்களா. ஸோ நம்ம இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போது இந்த தமிழ் தொண்டு தொடர்பான செய்தி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து தேவனைய பாவனர் தான் பார்க்க போகிறோம். அடுத்தது உங்களுக்கு நான் அகரமுதலி வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன், சரிங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து அறநூல் அப்படின்றது நான் உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த தமிழ் பணி தொடர்பான செய்திகள், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், ஓகேங்களா. ஸோ இது கூடவே வந்து தமிழின் தொன்மை சிறப்பு, அடுத்தது வந்து திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இருக்குது. இதையும் நான் முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா நாம் இது ஒரு டெஸ்ட்டாக வச்சிடலாம், ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ தமிழ் சான்றுன்றது நம்ம அது தனியாக டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அறநூல்கள் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அறநூல் தோருக்கு பார்த்தீங்களா, அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படின்னாக்கா எந்தெந்த அறநூல்கள் படிக்கணுன்றது அவங்களே கொடுத்துருக்காங்க. நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, அப்புறம் ஔவையாருடைய பாடல்கள் அப்படின்ற மாதிரி இதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகேங்களா. ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் எல்லாமே இதுக்கான நோட்ஸும் கொடுத்தாச்சு, இதுக்கான டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டெஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, இந்த தமிழின் தொன்மை இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஆரம்பித்து இதுலேருந்து அந்த தமிழ் பணி தொடர்பான செய்திகள் இது வரைக்கும் நாம் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா ஆஃபீஸர். ஸோ இதை நாம் அடுத்த டெஸ்ட்டாக வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து தமிழ் மொழியை பற்றி, திராவிட மொழிகள் பற்றி, ஓகேங்களா, தமிழோட சிறப்பு பற்றி, ஊவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குவனார் இவங்களை பற்றி, அப்புறம் தேவனைய பாவனார், அகரமுதலி, பாவலரி பெருஞ்சித்தனார், ஜி இப்போ வீரமுனியர், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம கலந்து ஒரு டெஸ்ட்டை நான் உங்களுக்கு வைக்கிறேன். எப்படி நான் அறநூல்கள் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணணும் அதே மாதிரி நான் இது டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறேன். இது எப்போது என்ன டீட்டெயில்ன்றது நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நாம் வந்து முடிக்க வேண்டிய டாபிக் அப்படின்றது நம்ம வந்து எதெல்லாம் ஹைலைட் பண்ணாமல் இருக்கணும் அதெல்லாம் நம்ம இன்னும் முடிக்கலை, சரிங்களா. ஸோ இப்போதைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தேவனைய பாவனார், தேவனைய பாவனர் பற்றி நம்ம வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அடுத்து நமக்கு ரெண்டு டாபிக் தான் இருக்குது. அகரமுதலி, அப்புறம் தமிழ் மொழியை பற்றின டீட்டெயிலு, திராவிட மொழிகள் பற்றின டீட்டெயில், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே வாங்க, தேவனைய பாவனர் பற்றி என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஓகே, தேவனைய பாவனார், தேவனைய பாவனர் பொறுத்த வரைக்கும் 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 4 இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா. ஸோ 10th நியூ புக்கு தமிழ்ச்சொல் வளம் அப்படின்னு இருக்குங்களா. தமிழ்ச்சொல் வளம் இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் பேஜ் நம்பர் 4 இருக்குங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ்ச்சொல் வளம் அப்படின்னே இருக்கும், தேவனைய பாவனார், ஓகேங்களா. ஸோ நாம் இங்கே இவரை பற்றின டீட்டெயில் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், தமிழ் ஆசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர், சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் யார் அப்படின்னாக்கா இந்த இரா இளங்குமரனார் அவர்கள். அப்போ இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் யார்? சொல் ஆராய்ச்சியில் தேவனைய பாவனாரே வந்து பார்த்து வியந்திருக்காராம். யாரை பார்த்து? இந்த இரா இளங்குமரனார், இவரை பார்த்து வியந்திருக்காரு. ஸோ இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், திருச்சிக்கு, ஓகேங்களா, திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலை ஒன்றை அமைத்திருந்திருக்காரு. அடுத்தது பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு 2வது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அல்லூரில் பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார்? இரா இளங்குமரனார். ஸோ இந்த பாக்ஸில் தேவனைய பாவனர் பற்றி நமக்கு 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. சொல்லாராய்ச்சியில் பாவனரும் எந்த பெருமகனார் இரா இளங்குமரனார். இந்த இரா இளங்குமரனார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னாக்கா, திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் பாவனார் அப்படின்ற பேரில் ஒரு நூலகம் ஒன்றை உருவாக்கியிருக்காரு, சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம தேவனைய பாவனார் பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா ஆஃபீஸர். ஓகே, இங்கே பாருங்கள், மொழி ஞாயிறு, ஓகேங்களா. ஸோ மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவனைய பாவனரின் சொல்லாயறிவு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ்ச்சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ மொழி ஞாயிறு யார் அப்படின்னாக்கா தேவனைய பாவனார் ஆவார், சரிங்களா. தேவனைய பாவனருக்கான சிறப்பேர் என்ன? மொழி ஞாயிறு. அடுத்தது சொல்லாய்வு கட்டுரைகள் யாருடையது அப்படின்னாக்கா தேவனைய பாவனார்.
சொல்லாய்வு கட்டுரைகள், தேவநேய பாவனார். இந்த தமிழ்ச்சொல் வளம் என்பது எதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னாக்கா தேவநேய பாவனரின் சொல்லாய்வு கட்டுரையில் இடம்பெற்றுள்ளது. இப்படி தான் படிக்கணும் நீங்கள், ஓகேங்க. பேராவாக படிக்காதீங்க, பாயிண்ட்டாக படிங்க. மொழி ஞாயிறு, தேவநேய பாவனார். சொல்லாய்வு கட்டுரைகள், தேவநேய பாவனர் எழுதிய நூலாகும். தமிழ்ச்சொல் வளம் எதில் இடம்பெற்றுள்ளது? தேவநேய பாவனர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் என்ற நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது, தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவராக இவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா, பயங்கரமாக நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ் சொல் ரிலேட்டடாக நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அந்த ஆராய்ச்சியிலே ஒரு உச்சம் தொட்டவராக இருந்திருக்காரு. யார் அப்படின்னாக்கா தேவநேய பாவனார். அடுத்தது, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? தேவநேய பாவனார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? தேவநேய பாவனார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவனார். ஓகேங்களா. ஸோ நமக்கு இங்கே எத்தனை பாயிண்ட் நோட் பண்ணுறோம்? ஒரு 5 பாயிண்ட் தாங்க. பாருங்கள், மொழி ஞாயிறு, தேவநேய பாவனார், அவர் எழுதிய நூல், சொல்லாய்வு கட்டுரைகள், இதில் தான் தமிழ்ச்சொல் வளம் அப்படின்றது இடம்பெற்றிருக்கு. அப்புறம் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர், உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இதுதான் நமக்கு 10th நியூ புக்கில் தேவநேய பாவனர் பற்றின டீட்டெயிலு. ஸோ அவர் நம்ம என்ன டாபிக் படிக்கிறோமோ அதை மட்டும் இப்போதைக்கு நோட் பண்ணுங்கள், சரிங்களா. ஏன்னா டாபிக் வைஸ் நான் பார்க்குறோம் அப்படின்றப்ப அதை மட்டும் அப்படியே லைன் பை லைன் படிச்சுட்டே வாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டால் போதும், ஓகேங்களா. ஸோ இந்த 10th நியூ பொறுத்தவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா சொல்லாராய்ச்சியில் தேவநேய பாவனாரும் வியந்த பெருமகனாக இந்த இரா இளங்குமரனார் இருந்திருக்காருன்னு பார்த்தோம். அடுத்தது, திருச்சிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் பாவனார் நூலகத்தை இரா இளங்குமரனார் உருவாக்கியிருக்காருன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த பேராக நோட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அடுத்தது பார்க்குறேன், 8th ஓல்டு புக்கில் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 33-50 இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு பார்க்குமா? 8th ஓல்டு புக்கு 3rd டேர்மு பேஜ் நம்பர் 33 இருக்குது பாருங்கள். தேவநேய பாவனார், சரிங்களா. ஸோ தேவநேய பாவனார் அப்படின்றவர் பால் வாங்கி கொண்டு தெருவில் வந்தவர் மீது மிதிவண்டி ஒன்று மோதியது. அதனால் அவர் செம்பில் இருந்த பால் சிந்தியது. கை கால்களில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டன. மிதிவண்டிக்காரர் ஐயா மன்னித்து கொள்க என்றார். அதற்கு அவர், மன்னிப்பு என்பது உருது சொல், பொறுத்து கொள்க என தமிழில் சொல்லுங்கள் என கூறி மிதிவண்டிக்காரரையும் சொல்ல செய்தார். அவர்தாம் யார் அப்படின்னாக்கா அன்னை தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய இந்த தேவநேய பாவனார் ஆவார், சரிங்களா. அப்போது மன்னிப்பு என்பது உருது சொல் அப்படி சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னாக்கா தேவநேய பாவனார் தான் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. ஸோ அதோட தமிழாக்கம் என்ன? பொறுத்து கொள்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மன்னிப்பு அது உருது சொல் சொன்னது தேவநேய பாவனார் தான். தமிழின் தொன்மையை உலகரை செய்தவராக இருந்திருக்காரு. தமிழின் தொன்மை உலகரை செய்தவர் யாருனாக்கா கால்டுவெல்லு. தனித்தமிழுக்கு வித்திட்டு பரிதிமார் கலைஞர், தமிழை தழைக்க செய்த செம்மல் மறைமலடிகள், தமிழ் இதெல்லாம் நமக்கு அந்த தமிழின் தொன்மை ரிலேட்டடாக இப்போ சிலபஸில் காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அதில் இந்த பாயிண்ட்லாம் நமக்கு கவர் ஆகிடும், ஓகேங்களா. இப்போ இது சொன்னங்களே நான், தமிழின் தொன்மை சிறப்பு இருக்குங்களே. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லாம் நாம் இந்த டாபிக் கீழே கொண்டு வந்துடுவோம், ஓகேங்களா. ஸோ நம்ம எதுக்கு இப்போ டார்கெட் என்ன அப்படின்னாக்கா தேவநேய பாவனர் அவரை பற்றின டீட்டெயில் மட்டும் நம்ம பார்க்கணும். இதில் இவரை பற்றின டீட்டெயில் என்ன அப்படின்னாக்கா தமிழை ஆளின வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? தேவநேய பாவனார். ஸோ இங்கே 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். மன்னிப்பு உருது சொல் சொல்லியிருக்காரு. அடுத்தது, தமிழை ஆளின வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? தேவநேய பாவனார், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மலாக தேவநேய பாவனார் இருந்திருக்காரு, ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்குமே முதன்மையானது தமிழ் தான். இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறுமே தமிழ் தான். திராவிட மொழிகளுக்கு தாய்மொழியே தமிழ் தான் அப்படின்ற மாதிரி தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக ஆய்வு செய்து நிறுவிய செம்மலாக இருந்தவர் தான் இந்த தேவநேய பாவனார், ஓகேங்களா. ஸோ உலகின் முதல் மாந்தன் தமிழன், அந்த தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே, தமிழன் தோன்றிய இடமும் குமரி கண்டமே என்பதும், மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகம் என்பதும் பாவனரது ஆய்வுப்புலத்தின் 2 கண்கள் ஆகும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. உலகின் முதல் மாந்தன் தமிழன், அந்த தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே, ஓகேங்களா. ஸோ முதல் மாந்தன் எங்கே தோன்றியிருக்காங்கனாக்கா குமரி கண்டத்தில் தான் தோன்றியிருக்கான்.
மேலும் மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் அப்படின்றது பழந்தமிழர் நாகரிகமே என்பது இவருடைய ஆய்வு புலத்தின் இரு கண்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் தமிழை வடமொழி வல்லாண்மையில் என்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படி சொன்னது யாரு? தேவனே பாவனர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ எல்லாமே முக்கியமானது தான், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா மன்னிப்பு என்பது உருதுச்சொல், தமிழில் பொறுத்துக்கொள்க அப்படி சொல்லியிருக்காரு. அடுத்தது தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார் அப்படின்னாக்கா தேவனே பாவனார். தமிழ் மொழி தான் உலக மொழிகளே முதன்மையானது. இந்திய மொழிகளுக்கு மூலம் வேறும் அதுவே, திராவிட மொழிகளுக்கு தாய்மொழியும் அதுவே அப்படி சொல்லிட்டு இவர் தான் சொல்லியிருப்பார். உலகின் முதல் மாந்தன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே. மேலும் மொகஞ்சதாரோ ஹரப்பன் நாகரிகம் பழந்தமிழ் நாகரிகமே என்பது இவருடைய ஆய்வு புலத்தின் இரு கண்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். தமிழை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான். தமிழை வடமொழி வல்லாண்மையில் நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். யார் காப்பார் என்று ஏங்கிய பொழுது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார்? தமிழன்னையானது யார் காப்பார் என்று ஏங்கிய தருணத்தில் நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார்? யார் சொல்லியிருப்பான் அப்படின்றத சொல்லுங்கள் ஆஃபீஸர். கொஸ்டின் புரியுதுங்களா? யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய பொழுது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார்? இதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ தமிழை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான். ஸோ வடமொழி ரிலேட்டடாக வந்தாலே இந்த தேவனே பாவனர் தான்ப்பா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவரோட பெற்றோர் பாருங்கள், ஞானமுத்து பரிபூரணம். ஓகேங்களா? இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னாக்கா ஞானமுத்து பரிபூரணம். இவர் பிறந்த ஊர் எது? சங்கரன் கோவிலில் பிறந்திருக்காரு. பண்டிதர், புலவர், வித்துவான், முதுகலை தமிழ் அப்படின்ற மாதிரி இவர் நிறைய படிச்சிருக்காரு. இவருடைய காலம் பாருங்கள், 7/2/1902, 15/1/1981. சரிங்களா? ஸோ 7/2/1902 பிறந்திருக்காரு. 15/1/1981 இயற்கை எழுதியிருக்காரு. இவருடைய சிறப்பு பாருங்கள், செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் அப்படின்ற மாதிரி இவருக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்குது? 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. 174 சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்குது. சரிங்களா? செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர். ஓகேங்களா? தமிழ் பெருங்காவலர் யார் அப்படின்னாக்கா தேவனே பாவனர் தான். ஸோ இந்த மாதிரி அவருக்கு 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. பெற்றோர் பேர் என்ன? ஞானமுத்து பரிபூரணம். எங்கே பிறந்தார்? சங்கரன் கோயிலில் பிறந்தார். எப்போ பிறந்தார்? 7/2/1902 பிறந்தார். இவருடைய காலம் பொறுத்த வரைக்கும் 15/1/1981 வரைக்கும் இருந்திருப்பார். அடுத்தது இவருக்கு செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் அப்படின்ற மாதிரி 174 சிறப்பு பெயர்கள் உண்டு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் வலியுறுத்தியிருப்பார். சரிங்களா? ஸோ இப்போதைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எல்லா கோயில் பெரிய பெரிய கோயிலெலாம் போனோம் அப்படின்னாக்கா அங்கேயே நமக்கு பெருசாக பேனர் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? தமிழில் வழிபாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் தேவனே பாவனர் வலியுறுத்தி இருந்திருக்காரு. சரிங்களா? அடுத்தது, தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவராக தேவனே பாவனர் இருந்திருக்காரு. தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் யார்? தேவனே பாவனார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவர் கிட்டத்தட்ட 43 நூல்களை படைத்துள்ளார். எத்தனை நூல்களை படிச்சிருக்காரு அப்படின்னாக்கா 43 நூல்களை படைச்சிருக்காரு. தேவனே பாவனார் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக 8/5/1974 பணியமர்த்தப்பட்டு அரசின் உதவியோடு சொற்பிறப்பியல் அகர முதலி தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார். 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்காரு. சரிங்களா? மொத்தம் 43 நூல்களை படைச்சிருக்காரு. 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரை எழுதியிருக்காங்க. எப்போ அகர முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்டார் அப்படின்னாக்கா 8/5/1974 பணியமர்த்தப்பட்டார். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று சொன்னவர் யார் அப்படின்னாக்கா தேவனே பாவனார். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படி சொல்லிட்டு சொன்னது யார்? தேவனே பாவனார். இவர் பெயரில்
சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகின்றது. ஓகேங்களா. ஸோ சென்னையில் அண்ணா சாலையில் வந்து மாவட்ட மைய நூலகம் இருக்குது. அது யார் பேரில் இருக்குது? தேவனே பாவனர் பேரில் தான் இருக்குது. அடுத்தது ராசபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு அப்படின்ற இடத்துல பாவனர் கோட்டம், அவர் தம் முழு உருவச்சிலை, அப்புறம் அவர் பெயரில் நூலகம், இதெல்லாமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்ன ஊர்? ராசபாளையம். ஸோ ராசபாளையத்துக்கு அருகில் உள்ள முரம்பு அப்படின்ற இடத்துல பாவனர் கோட்டம், அப்புறம் அவர் தம் முழு உருவச்சிலை, அவர் பெயரின் நூலகம்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. மதுரையில் 5/1/1981 அன்று நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் பொழுது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழன்னைக்கு பெருமை சேர்த்தவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா. மதுரையில் வந்து உலகத்தமிழ் மாநாடு, 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்குமா? எப்போ நடந்துச்சு? 1981 நடந்துச்சு, ஜனவரி 5. ஓகேங்களா. ஸோ 5/1/1981 நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் தேவனை பாவனர் வந்து கலந்துருக்காரு. அதில் அவர் சொற்பொழிவாற்றிருக்கார். என்ன தலைப்பில்? மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும், மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றிருக்காரு. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சிங்களாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா புக் பேக்கில் வந்து நமக்கு வந்து பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் தனியாகவே வந்து அந்தந்த டாபிக் வைஸ் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி வினாக்களும் நான் உங்களுக்கு வீடியோவை கொடுத்துடுறேன். சரிங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம தேவனை பாவனர் 8th ஓல்டு புக்கில் 3rd டேர்மில் பேஜ் 33 பார்த்தாச்சு. அடுத்தது 50 வந்து அவரை பற்றி ஒரு டீட்டெயில் இருக்குது. அது என்ன இருக்குன்னு பார்த்தலாமா? ஓகே, இங்கே பாருங்கள். மொழி ஞாயிறு தேவனே பாவனார், தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானம் காத்தவர், தமிழர் நலம் காப்பதனை உயிர் மூச்சாக கொண்டவர், உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழியும் தமிழ் என வாழ்நாள் முழுதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மலாக இந்த தேவனை பாவனார் இருந்திருக்காரு. நாங்கள் என்ன படித்தோமோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இவர் தான் வந்து தமிழ் மானம் காத்தவர். யார்? தேவனே பாவனார். தமிழர் நலம் காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டவர் யார்? தேவனே பாவனார். அடுத்தது தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், இதெல்லாம் யார் அப்படின்னாக்கா தேவனே பாவனர் தான். இவருக்கு ஆல்மோஸ்ட் வந்து 174 சிறப்பெயர்கள் உண்டு. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம அங்கே பார்த்தோம். ஓகேங்களா. உலக முதன்மொழி தமிழ் தான், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழே, திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழே அப்படின்ற மாதிரி தன்னுடைய வாழ்நாள் முழுதும் ஆய்வு செய்து நிறைவேறு தான் இந்த தேவனே பாவனார் ஆவார். ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இவரை பற்றி நம்ம திரும்ப நாம் கவர்மெண்ட் மெட்டீரியல் அவுட் சோர்ஸ் இந்த மாதிரி பார்க்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா. ஸோ 10th நியூ புக்கில் பார்த்தாச்சு, 8th ஓல்டு புக்கில் பார்த்தாச்சு. அடுத்தது 10th ஓல்டில் பேஜ் நம்பர் 13 வந்து அவரை பற்றி டீட்டெயில் இருக்குது. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, 10th ஓல்டு புக்கு இது. ஓகேங்களா. ஸோ 10th ஓல்டு தமிழ் புக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 13 இங்கே ஒரு லைன் இருக்குங்களா, 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி அப்படி சொல்லிட்டு சொன்னது யார்? தேவனை பாவனார். இந்த உயர்திணை செம்மொழி என்ற லெசன்லாம் நமக்கு சிலபஸில் இந்த டாபிக் கீழே வந்துடும். தமிழ் மொழியின் தன்மை இதுக்கு ரிலேட்டடாக உள்ள இதிலே வந்து கவர் ஆகிடும். சரிங்களா. ஓகே, இப்போ இந்த லெசனில் உள்ள ஒரு வரிகள் தான் தேவனை பாவனர் பற்றி இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்று சொன்னது யார்? தேவனை பாவனார். இதுவுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் இதில் நமக்கு பாவனார் பற்றி டீட்டெயிலு. அடுத்தது வந்து 12th ஓல்டில் வந்து நமக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து தேவனை பாவனார் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது லெசன் பார்த்திங்க அப்படின்னாக்கா பெருசாக இது இருக்காது. ஓகேங்களா. ஸோ 12th ஓல்டு புக் இது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் நம்பர் 145 ஆவும் தமிழரும் அப்படின்ற மாதிரி மொழி ஞாயிறு தேவனை பாவனார் அவர் சொன்னதை வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து அவரை பற்றின டீட்டெயில் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா. அதனால் இந்த லெசன் இருக்குன்றது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பட் பெருசாக வந்து இங்கே வந்து வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா ஆஃபீஸர். எந்தெந்த நூலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ தமிழ் மொழின்றது வடமொழியை தாண்டி சிறப்பு வாய்ந்தது அப்படின்ற மாதிரி ஏதோ வடமொழியும் தமிழ் மொழியும் கம்பேர் பண்ணி பேசியிருப்பார். ஓகேங்களா. அதனால் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லெசனில் எதுவுமே இல்லை. ஸோ இது வேண்டாம். ஓகேங்களா. எதுவுமே வேறு எதுவும் கொடுக்கல இதில். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஆவும் தமிழரும் அப்படி சொல்லிட்டு மொழி ஞாயிறு தேவனை பாவனார் இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்கிறதுக்காக இது வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போது ஸ்கூல் புக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
அடுத்தது கவர்மெண்ட் மெட்டீரியலில் இவரை பற்றி என்ன டீட்டெயில் இருக்குன்னு பார்த்துடலாம். அதை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அடுத்து அவுட் சோர்ஸ் அவர் ப்ரீவியஸ் கொஸ்டின். நான் கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்றது நம்ம டெலிகிராம் குரூப்லேயே அப்லோட் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் நம்பர் 52 இவரை பற்றி இருக்குது. என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ள டீட்டெயில் தான். ஸோ தேவனே பாவனார் இவருடைய காலம் என்ன? 7/2/1902 பிறந்திருப்பார். 15/1/1981 இயற்கை எழுதியிருப்பார். சரிங்களா? 1902 1981 7/2/15/1. இவர் எங்கே பிறந்திருப்பார்? சங்கரன் கோவிலில். உங்கள் பெற்றோர் பேர் என்ன? ஞானமுத்து பரிபூரணம். ஞானமுத்து பரிபூரணம். அடுத்தது இவருக்கு மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் அப்படின்ற மாதிரி 174 சிறப்பு பெயர்கள் உண்டு. தேவநேர் பாவனர் எழுதிய நூல்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை முதலான 43 நூல்களை படிச்சிருக்காரு. எத்தனை நூல்கள் அப்படின்னாக்கா 43 நூல்கள். நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தா தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இவர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக 8/5/1974 பணியமர்த்தப்பட்டார். அதுக்கப்புறமேட்டுக்கா மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு 1981 5ஆம் தேதி 1ஆவது மாதம் நடந்திருக்கும். அதில் மாந்தர் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியிருப்பார். மாந்தர் தோற்றமும் தமிழர் மரபு அப்படின்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியிருப்பார். அடுத்தது இவர் தமிழுக்காக என்னென்ன பணிலாற்றிருக்காரு அப்படின்னாக்கா தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானம் காத்தவர், தமிழர் நலம் காப்பதை உயிர் மூச்சாக கொண்டவர். எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இலக்கண செம்மல் யார்? தேவனே பாவனார். இலக்கிய பெட்டகம் யார்? தேவனே பாவனார். தமிழ் மானம் காத்தவர், தமிழர் நலம் காப்பதை உயிர் மூச்சாக கொண்டவர். ஓகேங்களா? தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு எல்லாமே தேவனே பாவனர் தான். உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலம் வெறும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் அப்படின்ற மாதிரி தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக ஆய்வு செய்தவராக இருந்திருக்காரு. உலகின் முதல் மனிதன் தமிழன், அந்த தமிழன் தோன்றிய இடமும் குமரிகண்டமே. மொஹஞ்சதாரோ ஹரப்பா அப்படின்றதுலாம் பழந்தமிழர் நாகரிகம் என்பதையும் தம்முடைய ஆய்வு புலத்தின் இரு கண்களாக கொண்டவர். தமிழை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படி சொல்லியிருப்பார். தமிழை வடமொழி வல்லாண்மையில் நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் சொன்னது தேவனே பாவனார். கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தியிருப்பார். அங்கே மட்டும் இல்லாமல் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் கூட தமிழிலே நடத்தணும் அப்படி சொல்லிட்டு வலியுறுத்தியிருப்பார். தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும். பார்த்தோமா? தமிழின் தொன்மையை உலகறை செய்தவள் கால்டுவெல். இதெல்லாம் நமக்கு தமிழ் மொழி ரிலேட்டடாக பார்ப்போம். இப்போதைக்கு தமிழை ஆளின வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? தேவநேய பாவனார். வறுமையில் வாடினாலும் கையில் பணம் கிடைத்தால் நூல்கள் வாங்கியவராக இருந்தவர் யாருனாக்கா தேவநேய பாவனார். சரிங்களா? ஸோ இவர்கிட்ட கஷ்டம் வறுமைன்னு எல்லாமே இருந்தாலுமே கூட காசுன்னு இருந்துச்சுனாக்கா அந்த காசை வச்சு கூட அவர் என்ன பண்ணுறோம்? நூல்கள் தான் வாங்கி படிச்சுட்டே இருப்பாருங்களாம். சென்னை அண்ணா சாலையில் தேவநேய பாவனார் அப்படின்ற பேரில் நூலகம் செயல்பட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் ராஜபாளையத்துக்கு அருகில் உள்ள முரம்பில் அப்படின்ற ஊரில் முரம்பு, ஓகேங்களா, அந்த ஊரில் பாவனார் கோட்டம், அப்புறம் அவருடைய முழு உருவ சிலை, அப்புறம் அவர் பேர் நூலகம், இதெல்லாம் செயல்பட்டு வருகின்றன. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னது நம்ம ஸ்கூல் புக்கில் நான் என்ன பாயிண்ட்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கணும் அதை தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம அங்கே படித்தோம். இங்கே அகைன் திரும்ப ஒரு டைம் நம்ம ரிவிஷன் விட்டுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ அவுட் சோர்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே தான் அங்கேயே இருக்க போது, எக்ஸ்ட்ரா ஹவுஸில் பாயிண்ட் இருக்க போது அதை நோட் பண்ணிவிட்டு எக்ஸாமில் கொஸ்டின் ப்ரீவியஸில் எப்படி கேட்டிருக்காங்கன்றத பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த டேட்டா இந்த ஏரியான்றது நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், தேவநேய பாவனார் இவருடைய காலம் என்ன? 1902 பிறந்திருப்பார், 1981 வரைக்கும். சரிங்களா? அதான் என்ன பார்த்தோம் நம்ம 7/2/1902. அடுத்தது 15/1/1981 அப்படி சொல்லிட்டு பார்த்துருப்போமா? தனித்தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவர் இவர். என் தனித்தமிழ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவராக இருந்திருப்பார். தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? தனித்தமிழ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை யார் தொடங்கினா? எந்த ஆண்டு தொடங்கினாங்க? இதுக்கான ஆன்சரும் கமெண்டில் சொல்லுங்கள் ஆஃபீஸர். ஆழமான சொல் ஆராய்ச்சி திறன் உடையவர். மேலும் ஆராய்ச்சி, ஓகேங்களா, ஆராய்ச்சின்னு வந்தாலே தேவநேய பாவனார் தான். தமிழே உலக மொழிகளின் தாய் அப்படின்ற மாதிரி கொள்கையுடையவராக இருந்திருக்காரு. செந்தமிழ் சொற்பிறப்பு அகரமுதலி இதெல்லாம் எழுதியவராக இருந்திருக்காரு. அப்போது செந்தமிழ் சொற்பிறப்பு அகரமுதலி திட்ட இயக்குனராகவும் பணியாற்றியிருப்பார்.
அடுத்தது பார்த்தினாக்கா இவரோட நூல்கள் பார்த்தினாக்கா முதல் தாய்மொழி, ஒப்பியன் மொழி நூல், பழந்தமிழ் ஆட்சி, தமிழர் திருமணம், இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தமிழர் திருமணம் யார்? தேவனே பாவனார். தமிழ் வரலாறு, மொழி வரலாறு, தமிழர் வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு, இது எல்லாமே தேவனே பாவனர் தான். அப்புறம் சென்னை அண்ணா சாலையில் தேவனே பாவனர் நூலகம் ஒன்று செயல்பட்டு வருகின்றது. ஸோ இங்கே இவ்வளோ தான் கண்டென்ட் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இந்த மெட்டீரியல் நமக்கு என்ன இருக்குன்றது பார்த்துடலாம். இங்கே பாருங்க, தேவனையே பாவனார். இவங்க பெற்றோர் பேர் என்ன? ஞானமுத்து பரிபூரணம். ஓகேங்களா? பெற்றோர் பேர் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஞானமுத்து பரிபூரணம் சொல்லலாம். எங்கே பிறந்தார்? சங்கரன் கோயிலில் பிறந்திருப்பார். ஓகேங்களா? இவர் வந்து பண்டிதர், புலவர், வித்துவான், முதுகலை தமிழ், அப்புறம் BOL இதெல்லாம் முடிச்சிருக்காரு. 7/2/1902 பிறந்தார். 15/1/1981 இயற்கை எதிர்ப்பார். இவர் வந்து செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறு, தமிழ் பெரும் காவலர் அப்படின்ற மாதிரி 174 சிறப்பேர் கொண்டு வந்திருக்காரு. மன்னிப்பு என்பது உருது சொல், அதை தமிழில் பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னது இவர் தான். தமிழை வடமொழி வல்லாண்மையிலின்றி மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான்னு சொல்லியிருப்பார். அடுத்தது பாருங்க, தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? இந்த தேவனே பாவனர் தான். அடுத்தது மொழி ஞாயிறு தேவனே பாவனார், தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானம் காத்தவர், தமிழர் நலம் காப்பதனை உயிர் மூச்சாக கொண்டவர். சரிங்களா? உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ், திராவிட மொழிகள் தாய்மொழியின் தமிழ், வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மலாக இவர் இருந்திருக்காரு. நம்ம சேனலோடைய மோட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட்டை அந்த வீடியோவிலே நாம் மைண்டில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுதான் எங்கள் கான்செப்டே. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தது தான் கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கிறோம், அங்கே படித்தது தான் இங்கேயும் பார்க்குறோம். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோன்றதுனால ஈஸியாக நமக்கு இவ்வளோதான்ற மாதிரி நமக்கு வந்து மைண்டில் இப்போ ஃபிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? உலகின் முதல் மாந்தன் தமிழன், அவன் தோன்றிய இடம் குமரிகண்டமே. அப்புறம் மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம், பழந்தமிழ் நாகரிகம் அப்படின்றது இவருடைய ஆய்வுப்புலத்தின் இரு கண்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. கோவில்களில் தமிழில் வழிபாடு வேண்டும், அது மட்டும் இல்லாமல் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் எல்லாமே தமிழில் நடத்தணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருப்பார். ஒரு முறை ஆசிரியர் என்பது சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து சும்மா கதையாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம அந்த ஸ்கூல் புக்கில் என்ன இருந்துச்சோ அதுதான் இங்கே டேட்டாவாக இருக்குது. சரிங்களா? ஸோ தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் சொல்லிட்டு இவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து கதை தான். எத்தனை நூல்கள் படிச்சிருக்காரு? 43 நூல்கள் படிச்சிருக்காரு. என்னென்னது? தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலை வின் யாருன்னா தேவனே பாவனர் தான். பண்டை தமிழ் நாகரிகம் பண்பாடும், பண்டை தமிழ் நாகரிக பண்பாடு யார்? தேவனே பாவனர் தான். உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை. ஓகேங்களா? ஓகே, முதலான 43 நூல்கள் வந்து படிச்சிருக்காரு. அடுத்தது இவர் வந்து அகர முதலி திட்ட இயக்குனராக 8/5/1974 பணியமர்த்தப்பட்டு சொற்பிறப்பில் அகர முதலிலிருந்து தொகுத்து வெளியிட்டிருந்திருப்பார். ஆல்மோஸ்ட் வந்து 200க்கும் மேற்பட்ட ஆய்வுக்கட்டுரைகளை எழுதியிருப்பார். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்ற மாதிரி இருந்தவராக இவர் இருந்திருப்பார். அப்புறம் அண்ணா சாலையில் ஒரு பெரிய நூலகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராசபாளையத்துக்கு அருகில் உள்ள முரம்பு அப்படின்ற ஊரில் பாவனர் கோட்டம், அப்புறம் அவருடைய முழு உருவச்சிலை, அவர் பேர் நூலகம்ன்றது செயல்பட்டு வருகின்றன. அப்புறம் உலகத்தமிழ் மாநாடு 5/1/1981 நடந்துச்சு. அதில் வந்து மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றியிருப்பார். சொற்பொழிவாட்டு தமிழுக்கு வந்து பெருமை சேர்த்துலாம் இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ இவருடைய படைப்புகள் பாருங்கள். இவருடைய முதல் நூல் எது அப்படின்னாக்கா இயற்றமிழ் இலக்கணம். ஓகேங்களா? தேவனே பாவனரின் முதல் நூல் எது? இயற்றமிழ் இலக்கணம். கட்டுரை வரவியல் என்னும் உரைநடை இலக்கணத்தை படிச்சிருக்காரு. ஒப்பியல் மொழி நூல், திராவிட தாய், சொல்லாராய்ச்சி கட்டுரை, உயர்தர கட்டுரை இலக்கணம், பழந்தமிழ் ஆட்சி, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், அப்புறமேட்டுக்கா தமிழர் திருமணம், இசைத்தமிழ் கலம்பகம், பண்டை தமிழ் நாகரிகம் பண்பாடும், தேவனே பாவனார், தமிழ் வரலாறு, வடமொழி வரலாறு, தமிழர் வரலாறு, தமிழ் கடன் கொடுத்து தழைக்குமா, தேவனே பாவனார், இன்னிசை கோவை, திருக்குறள் மரபுரை, தமிழர் வேதம், தேவனே பாவனார். அப்புறம் வேர்ச்சொல் கட்டுரைகள், மண்ணிலை வின் அல்லது வள்ளுவர் கூட்டுடைமை, இதெல்லாம் இவருடைய தான். தமிழ் இலக்கிய வரலாறு, இவருடைய பாடல் தொகுப்பு பார்த்திங்க அப்படின்னாக்கா செந்தமிழ் களஞ்சியம். அடுத்து பாருங்கள், இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும் அப்படின்றது இவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ ஹிந்தியால் தமிழ் எப்படி கெடுன்றது இவர் தான் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? மாந்தன் தோற்றம் தமிழர் மரபும், இதுதான் இவருடைய இறுதி கட்டுரை.
ஸோ முதல் நூல் அப்படின்னாக்கா ஏற்றம் இலக்கணம், இறுதி கட்டுரை அப்படின்னாக்கா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா உலகத்தமிழ் மாநாடு எப்போ நடந்துச்சு? 5/1/1981 நடந்துச்சுங்களா? உலகத்தமிழ் மாநாடு என்பது 5/1/1981 நடந்துச்சு. அவர் எப்போ இயற்கை எழுதினார்? 15/1/1981. ஸோ அந்த 10 நாள் கழித்து அவர் வந்து இயற்கை எழுதியிருப்பார். ஸோ அதனால் அவருடைய இறுதி கட்டுரைன்றது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். சரிங்களா? அடுத்தது, பாவனார் தமிழ் மொழிக்கும் நாட்டுக்கும் இடைவிடாது நற்தொண்டாற்றி நம் அனைவரின் நிலையினையும் உயர்த்தியவர். அவருடைய புலமை தெளிவும் துணிவும் மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து அவரை பாராட்டியிருக்காரு. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. தேவநேய பாவனார் அவர்கள் தமிழ் மொழிக்கும் நாட்டுக்கும் இடைவிடாத நற்தொண்டாற்றி நம் அனைவரின் நிலையையும் உயர்த்தியவர். அவருடைய புலமை தெளிவும் துணிவும் மிக்கது. இது சொன்னது யார்? அண்ணா சொல்லியிருக்காரு. அடுத்தது, மறைமலை அடிகளின் தனித்தமிழ் கொள்கையை நாடு முழுக்க பரப்பியார். ஸோ இங்கே நமக்கு வந்துருச்சிங்களா? ஸோ தனித்தமிழ் இயக்கம்ன்றது யார் ஸ்டார்ட் பண்ணால்? மறைமலை அடிகள் 1916 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓரளவு கண்டென்ட் கிடச்சிருந்துருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துலாங்க. இங்கே பாருங்கள், வீருடை செம்மொழி, இது வந்து தேவநேய பெருஞ்சித்தனார் பாடல் வரி. தமிழை ஆளென வளர்த்து மாண்புரை செய்தவர் யார்? தேவநேய பாவனார். தமிழை ஆளென வளர்த்து மாண்புரை செய்தவர் யார்? தேவநேய பாவனார். அடுத்து இங்கே பாருங்கள், 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட செம்மொழி, தேவநேய பாவனார். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு சொன்னது தேவநேய பாவனார். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட செம்மொழி, அதுவே நம்மொழி, தேவநேய பாவனார். தேவநேய பாவனார் சொற்பிறப்பியல் அகரமுதல் திட்ட இயக்குனராக எந்த ஆண்டு பணியமர்த்தப்பட்டார்? 8/5/1974ங்களா? செக் பண்ணிடலாமா? 8/5/1974 பணியமர்த்தப்பட்டார். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து எப்போ பணியமர்த்தப்பட்டார்? 8/5/1974 தான் சொற்பிறப்பியல் அகரமுதல் திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்டார். கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனின் சிறப்புகளில் பொருந்தாதது என்ன? இலக்கிய செம்மல் வராது. மற்றபடி வந்து செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர், இது எல்லாமே வந்து தேவநேய பாவனார் தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பேர் பெற்றவர் யார்? தேவநேய பாவனார். தமிழை ஆளென வளர்த்து மாண்புரை செய்தவர் யார்? தேவநேய பாவனார். தேவநேய பாவனார் எத்தனை நூல்களை படிச்சுள்ளார்? ஆல்மோஸ்ட் 43 நூல்களை படிச்சிருப்பார். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, தேவநேய பாவனார். தமிழ் மொழியை வடன்மொழி வல்லால் மீது மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் சொன்னது யார்? தேவநேய பாவனார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? தேவநேய பாவனார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர். ஓகே, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். ஸோ ரெண்டுமே கரெக்டுங்களா? எந்த ஆண்டு பணியாற்றினார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதல் திட்ட இயக்குனராக 8/5/1974. சரிங்களா? 8/5/1974 வந்து பணியாற்றியவர். அடுத்தது, பள்ளி பறவைகள்லாம் வந்து யார்? இவர் கிடையாது. சரிங்களா? அப்போது இந்த ரெண்டு மட்டும்தான் வந்து இவர். ஓகேங்களா? ஸோ பள்ளி பறவைகள், ஐயை, கொய்யாக்கனி, பள்ளி பறவைகள் இதெல்லாமே வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனாருடைய நூல்களாகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1981 முதல், அதாவது 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்றுவார் தேவநேய பாவனார். எப்பொழுது? 5/1/1981, 15/1/1981 இயற்கை எதிர்ப்பார். 7/2 எப்போ பிறந்தார்? 1902. ஓகேங்களா? ஸோ இங்கே 2 இங்கே 2 ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுங்களா? ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்க எல்லா பாயிண்ட்டுமே நம்ம வந்து நோட் பண்ணியாச்சு. நோட் பண்ண விஷயங்கள்ன்றது நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து கவர்மெண்ட்டில் அவுட் சோர்ஸ்லையும் பார்த்தோம். ஸோ இந்த 2 இடத்துல நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து டேட்டா வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போ அதை வச்சு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்றது பார்த்ததும் ஓகே நம்ம படித்தது தான் அங்கே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஓரளவுக்கு நல்லாவே வந்து படிச்சிருக்கோன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது தேவநேய பாவனார் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது நான் உங்களுக்கு அகரமுதலி சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? அடுத்த வீடியோன்றது இந்த அகரமுதலி ரிலேட்டடாக சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது இந்த தமிழின் தொன்மை இது ரிலேட்டடாக முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஏரியா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? அதாவது இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் ஓகேங்களா? சிலபஸ் டெஸ்ட்டு வந்து இது வரைக்கும் நமக்கு இதுதான் நம்மளுடைய அடுத்த டார்கெட்.
ஸோ இது வந்து டெஸ்ட் 1 இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ஏரியா வந்து 2வது டெஸ்ட்டை நம்ம வச்சிடலாம். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.